வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் என்சிஆர்டி சிலபஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ல புக் இன்சைட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு தான் ஆன்சர் பார்க்க போறோம். ஆல்ரெடி வாட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வேர்டு ஈக்குவேஷன் முதல்ல என்ன பண்ணணும், ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ண போகணும். ஹைட்ரஜன் அதோடைய சிம்பிள் வந்து என்னதுமா, H2 பிளஸ் குளோரின் Cl2 gives என்ன கொடுக்குது, ஹைட்ரஜன் குளோரைடு HCl சார் போட்டேன். சரி, இப்போ நீங்கள் எழுதிருக்கிறது அன்பேலன்ஸ் ஈக்குவேஷன். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ரியாக்டன்ட் சைடு பாருங்க, நமக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கு, ப்ராடக்ட் சைடில் 1 ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், முன்னாடி 2 போடணும். சரிங்களா? அடுத்து குளோரினை பாருங்க, இந்த ரியாக்டன்ட் சைடில் 2 குளோரின்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் சைடு இந்த 2 இங்கே போட்டனால இதுக்கு ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 குளோரின் இருக்கு, இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பேரியம் குளோரைடு ரியாக்ஷன் வித் அலுமினியம் சல்ஃபேட் gives பேரியம் சல்ஃபேட் அண்ட் அலுமினியம் குளோரைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் எழுதுவோம். பேரியம் குளோரைடு ஃபார்முலா வந்து என்னதுமா, BaCl2 பிளஸ் அலுமினியம் சல்ஃபேட் என்ன வரும், Al2SO4 thrice, ஏன்னா Al plus 3 SO4 2 minus, அப்போ Al2 SO4 thrice வரும். gives என்ன சார் கொடுக்குது எனக்கு, பேரியம் சல்ஃபேட் BaSO4 plus அலுமினியம் குளோரைடு AlCl3. ஏன் 3 போட்டிருக்கேன், plus 3 ஆக்சிஜன் ஸ்டேட், அப்போ AlCl3 வரும். சரியாமா? ரைட். இப்போ பேலன்ஸ் பண்ணுவோம் வாங்க. இங்கே பேரியம் 1 இருக்கு, இங்கேயும் பேரியம் 1 இருக்கு, பேலன்ஸ் ஆயிடுச்சு, விட்டுருங்க. ரைட். இப்போ குளோரினுக்கு வாங்க. குளோரின் இங்கே எத்தனைமா இருக்கு, 2 குளோரின் இருக்கு. இங்கே எத்தனை குளோரின் இருக்கு, 3 குளோரின் இருக்கு. இங்கே 2 அங்கே 3, ஒரே ஒரு நம்பரா வித்தியாசம். இங்கே 2ஆவும் அங்கே 3ஆ இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி ஆடா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஈவனா கொண்டு வரணும். ஒரு பக்கம் ஈவனா கொண்டு வந்து இன்னொரு பக்கம் ஈவன் ஆக்கணும். சரிங்களா? இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்போ இது ரெண்டும் எப்போ ஈவன் ஆக்க முடியும் அப்படின்னா 3 எப்போ ஈவன் ஆக்க முடியும் அப்படின்னா நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்குமா? அப்போ என்ன பண்ணுறேன் சார், முன்னாடி 2 போட்டுறேன். முன்னாடி 2 போட்டால் இங்கே குளோரின் எத்தனை ஆயிடுது, 6 குளோரின் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இங்கே 6 குளோரின் வரணும், என்ன பண்ணணும், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3 × 2 6 குளோரின் கிடச்சிடும். சரியாயிடுச்சா? இப்போ நீங்கள் இங்கே 3 போட்டனால ஏற்கனவே பேலன்ஸ், அந்த பேரியத்தோட பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. கவனிங்க, பேரியம் இங்கே 3, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே 3 போடுங்க. இப்போ பேரியம் 2 பக்கம் 3 ஆயிடுச்சா, குளோரின் 2 பக்கமே 6 ஆயிடுச்சா? ரைட். அடுத்த கேட்டகரி வாங்க, அலுமினியம் பார்க்க போகிறேன் சார். Al2 2 அலுமினியம் இருக்குது, இங்கேயும் 2 அலுமினியம் இருக்குது. ரைட். சல்ஃபேட் பாருங்க, SO4 thrice, அப்போ 3 சல்ஃபேட் இருக்குது, இங்கேயும் 3 சொன்னேன். முன்னாடி 3 போட்டால் இதுக்கும் தான் அது பொருந்தும். சரிங்களா? அப்போ இங்கே 3 சல்ஃபேட் வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சா? ரொம்ப சிம்பிள்மா, நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ரைட். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சோடியம் ரியாக்ஷன் வித் வாட்டர் அண்ட் gives சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹைட்ரஜனை கொடுக்குது. வாங்க முதல் ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் எழுதுவோம். சோடியம் Na ரியாக்ஷன் வித் வாட்டர் H2O gives சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH பிளஸ் ஹைட்ரஜன் H2 போட்டாச்சு. இது ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன், அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இப்போ பேலன்ஸ் பண்ணலாம் பாருங்க. இங்கே ஒரு சோடியம், இங்கே ஒரு சோடியம், விட்டுருங்க. ரைட். இப்போ ஹைட்ரஜனை பாருங்க, இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2, இங்கே 1, 3 ஹைட்ரஜன் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஆடாகவும் இன்னொரு பக்கம் ஈவனாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 2 பக்கமும் ஈவனாக மாற்றணும். அப்போ இங்கே 3 இருக்கு, அப்போ இது என்ன பண்ணணும், நான் ஈவனாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே முன்னாடி 2 போட்டேன்னா இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், மொத்தம் 4 ஹைட்ரஜன். அப்போ இங்கே பாருங்க, இங்கே 2 போட்டால் இது 4 ஹைட்ரஜன் ஆயிரும். இங்கே 2 போடனால சோடியம் 2 ஆயிடுச்சு, இங்கே சோடியம் 1 இருக்கு, இங்கே 2 போடுங்க. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு பாருங்க, 2 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன் இருக்கு. சரிங்களா தங்கங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.